இன்னைக்கு நான் சேல் பண்ற பெர்ஃபெக்ட்டான எக்லெஸ் ப்ரௌனியோட ரெசிபி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து எக்லெஸ் ப்ரௌனி போடுங்க, அதுவும் ஓவன் இல்லாம செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து நோ ஃப்ளாப் ஹிட்டான என்னோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட். இதுலேருந்து 1 பார் எடுத்துக்கிறேன். அது வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக 100 கிராம் பட்டரில் பாதி பட்டரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணும்போது அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு க்ளீனான பவுலில் சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் இங்கே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து மஸ்ட்டு. இது வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ப்ரௌனி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக வரும். ஏன்னா நம்ம இதில் வந்து முட்டை எதுவுமே சேர்க்கல, அதனால் திக்காக தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்க்கும்போது கரெக்டாக வந்துடும். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை, சாக்லேட், பட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் இங்கே வந்து விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விஸ்க் வச்சே நம்ம வந்து ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து லைட் இல்லைனா டார்க் எந்த கொக்கோ பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சாக்லேட் மிக்ஸில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கொக்கோ பவுடர் வாங்கும்போது நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த சாக்லேட் மிக்ஸில் சேர்த்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌனி கேக் பண்ணுறதுக்கு எக்லெஸ் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏதாவது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மிக்ஸ் ஆகி வரும். நான் இங்கே 7 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து 1/2 kg வெயிட் வரும் இந்த ப்ரௌனி. உங்களுக்கு ப்ரௌனி வந்து ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 இன்ச் 5 இன்ச் ஸ்கொயர் டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்பேச்சுலாவில் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். அதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேட்டர் பாருங்கள், இந்த மாதிரி ஷைனியாக இருக்கணும். இந்த ப்ரௌனியை நம்ம அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா டாப்பிங்ஸாக நம்ம வந்து நட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஆல்மண்ட்ஸும் சாக்லேட் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். லோ ஃப்ளேமில் போட்டு அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 50 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓவன்லன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த பாத்திரத்தை. ப்ரௌனி வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ப்ரௌனி பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ப்ரௌனிஸ் எல்லாமே பீஸ் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்லெஸ் ரெசிபீஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாக்லேட்டியாக இருந்தது இந்த ப்ரௌனி. என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பற்றின வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.